வழக்கறிஞர் வேண்டுமா? வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சில வயிறிலேயே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையே நம்மை காத்து நிற்கும் மரண். அதனிடத்தில் எல்லாமே நாட்டினை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னனுக்கு மகனாக பிறந்து சிவமணி 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 என்ற பெயரோடு சீரும் சிறப்போடும் வாழ்ந்து வருகிறேன். தொட்டனை துருமணர்கேணி மாந்தற்கு கட்டளை துருமணி என்றார்கள். மன்னர்குடியிலே பிறந்த நான் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை எல்லாம் அரபி படித்து முடித்துவிட்டு இப்போது தாயகம் திரும்பி இருக்கிறேன். என் தந்தையை காண வேண்டும் என்பதற்காக நான் சிறு வயதாக இருக்கும் போதே என்னுடைய தாய் என்னை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தேடி காத்தவர் என்னுடைய தந்தை. இருந்தாலும் தந்தையை சந்திக்க வேண்டும். ஆமா, வரவேற்பதற்கு யார் சொல்ற? பல்லாண்டுகால வாழ்க வாழ்க வாழ்க. சரி, இதோ கிராமத்தாருடைய வேண்டுகோளுக்கு அம்பேத்கர் பாடு.
தம்பி அடே உட்காருங்கடா டேய் போடணும். நம் நாட்டுக்காக படித்து பாடுபட்டு அம்பேத்கரை பாடுவேன் அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா கற்பு என்பது உனக்கு தெரிந்ததை முதலிலே பிறருக்கு சொல்லிக் கொடு. அப்படி சொல்லிக் கொடுத்தவர்களை கொண்டு அனைவரையும் ஒன்று சேர். அப்படி ஒன்று சேர்த்தவர்களை கொண்டு புரட்சி செய். அதுதான் நல்லதொரு புரட்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த மூன்றே வாசகங்களில் உன்னதமான கருத்தை உள்ளடக்கியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அது மட்டுமா,
இன்று நான் தலை குனிந்து எழுதுவதையெல்லாம் நாளை என் மக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று உன்னதமான கருத்தை எழுதியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். வலது கையினால் எழுதும் பழக்கம் மட்டும் இருந்தால் போதாது என்பதற்காக இடது கையினால் எழுதும் பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு தனி ஒரு மனிதனாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தொகுத்து தந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அது மட்டுமா, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று அடிமைத்தனத்தை போக்க வந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அது மட்டுமா, இந்த சாதிதான் சமூகம் என்றால், இந்த சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், வீசும் காற்றினில் விஷம் பரவட்டும் என்று சொல்லி தீண்டாமை கொடுமை ஒழிவதற்கும் சாதிய கொடுமை ஒழிவதற்கும் காரணமாக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம், நம் ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம், அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம், நம் ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம், அட்டமேதை மாநாட்டின் வாதம் காரணம், அட்டமேதை மாநாட்டின் வாதம் காரணம், அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம், புகழடியாத அம்பேத்கர் என்று கூறணும், புகழடியாத அம்பேத்கர் என்று கூறணும், யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும், யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும். பேரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இதோ காவேரி பக்கம் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் சர்வசக்தி நாடாளுமன்றத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ காலம் சென்ற கோவிந்தசாமி ஐயாவினுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும், இறைவனுடைய பாதநிலை இளைப்பாற வேண்டும் என்பதற்காக எங்கள் சர்வசக்தி நாடகமன்றத்துக்கு அன்பான அழைப்பு கொடுத்து அறுசுவை உணவு வழங்கி இந்த புண்ணிய சத்திரத்திலே புனிதமான மேடையிலே எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கி இதோ ஏமாந்தான் யமதர்மன் அல்லது பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகத்தினை நடத்துவதற்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கிய இதோ கோவிந்தசாமி ஐயாவினுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாடகம் எதுக்காக வச்சிருக்காங்க, இந்த நாடகத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காகன்னு ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாடகத்துக்கு போகலாம். மனிதனாக இந்த பூ உலகிலே பிறந்து விட்டால் பிறப்பொன்று இருக்கும்போது இறப்பு என்பது நிச்சயம் என்று சொல்வார்கள்.
பிறக்கும் போதே இறக்கும் தேதி இறைவன் வகுத்ததுன்னு சொல்லுவாங்க. பிறந்தவர் என்றாகிலும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும், அது விதி. அப்படி நம்முடைய ஆயுளானது முடிந்த பிறகு யமதர்மன் என்ன செய்வானா, யமதூதுவர்கள் அனுப்பி வைப்பானா, கிங்கிலியர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யமதூதுவர்களை அனுப்பி வைத்து உயிரை கைப்பற்றிய பிறகு இந்த பூத உடலானது மண்ணிலே புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். இந்த உடலுக்கு அழிவு உண்டு, ஆனால் இந்த ஆன்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது. எந்த காரணத்திற்காக நாம் இந்த பூலோகத்தில் பிறந்தோமோ அந்த காரணம் நிறைவேறவில்லை எனில் மறுஜென்மம் உண்டு என்பது ஐதீகம். ஆமா, அப்படி இந்த உயிரை கைப்பற்றிய பிறகு யமதூதர்கள் என்ன செய்வாங்களா, மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் என்று சொல்லக்கூடிய 14 லோகம் இருக்கிறது அல்லவா, இந்த 14 லோகத்திற்கும் ஒரு நாளைக்கு ஒரு லோகத்தை சுற்றி காண்பிப்பார்களாம். சுற்றி காண்பிப்பாங்க, சுற்றுலா கிடையாது. நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு பல தண்டனைகள் கொடுப்பார்கள். இந்த 14 லோகத்தில் ஒரு லோகம் யமலோகம். அங்கே பாம்பு குழி, பள்ளி குழி, அட்டை குழி, அருணை குழி, அக்னி கம்பத்தை கட்டி அணைக்கிறது, எண்ணெய் சட்டியில் போட்டு வளர்க்குறது, பலவிதமான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு லோகம் என 14 நாட்களுக்கு தண்டனை இப்படி நமக்கு கிடைக்கும். இந்த 14 நாட்களும் தண்டனை அனுபவித்து விட்டு 15வது நாள் எந்த இடத்துல உயிரை கைப்பற்றினார்களோ அந்த இடத்திற்கு அந்த ஆன்மாவை கூட்டிட்டு வருவாங்க. நம்ம முன்னோர்லாம் 5வது நாள் நடப்பு வைப்பதற்கு காரணமே இதுதான். 5வது நாள் நடப்பு வைக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஏன் வைக்கிறாங்கன்னா இதுதான் 15வது நாள் நடப்பு வைப்பதற்கு காரணம். அப்படி இந்த சித்திரவதைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆன்மா இங்கே எங்கேயோ கோவிந்தசாமி ஐயாவுடைய ஆன்மாவும் எங்கேயோ ஒரு மூலையில் நின்று பார்த்துருக்கோம். நமக்காக நம்முடைய மகன் என்ன செய்கிறான், மகள் என்ன செய்கிறா, மருமக என்ன செய்கிறா, பேரன் பேத்திகள் என்ன செய்கிறாங்க, அண்ணன் தம்பிகள் என்ன செய்கிறாங்க, அப்படின்னு பங்கும் பங்காளிகள், உற்றத்தார் சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு எங்கேயோ ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு இருக்குமா. ஆமாம், இப்போ அந்த ஆன்மாவுக்கு உடல் எல்லாம் கிழித்து ரணங்களாகவும் வேதனைகளாகவும் ரொம்ப சொல்ல முடியாத வேதனையோடு நின்று பார்த்துட்டு இருக்கோம். இசைக்கு உருகாதார் எதற்குமே உருகாதார் என்று உரைப்பார்கள். இசைக்கு உருகாதவன் எதுக்குமே உருக மாட்டான், அம்மா சத்தா கூட அழுவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சி வைப்பதனுடைய நோக்கமே அதுதான். வலியோடும் வேதனையோடும் நின்று பார்க்கக்கூடிய அந்த கோவிந்த சாமி ஐயாவினுடைய ஆன்மாவிற்கு அமைதி கிடைக்க வேண்டும். இது போல கேளிக்கை நிகழ்ச்சி இதுவோ அல்லது தெருக்குத்தோ அல்லது சொற்பொழிவோ கான கச்சேரி ஏதாகிலும் ஒரு இசை நிகழ்ச்சி இறந்த பிறகு 15வது நாள் நடப்பு தினத்துக்கு வைக்கணும். அது வைக்கும்போது தான் அந்த இசையை பார்த்த உடனே அந்த வலியோடும் வேதனையோடும் வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்குமா. அதனால அந்த ஆன்மாவுக்கு அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அப்படி கணவன் இறந்த பிறகு மனைவி இருந்தால் கண் விழிக்கிறதுக்காகவே ஒரு நைட்டு நாடகம் வைக்கப்பா அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கண் விழிப்பதற்காக நாடகம். யார் கண் விழிப்பதற்காக? அவருடைய மனைவி கண் விழிப்பதற்காக நாடகம். அவங்க மட்டும்தான் கண் விழிக்கணும், மற்றவங்களாம் தூங்கணுமா அப்படி கிடையாது. அந்த இரவு பொழுதெல்லாம் நினைவு நாள் என்பது நினைத்து பார்க்கக்கூடிய நாள். அந்த இரவெல்லாம் நினைச்சு உருகணுமா, அவரையே நினைச்சு. ஆமா, சில வாழும் காலங்களே சில காலம் அடிச்சிருப்பாரு, சில காலம் அணைச்சிருப்பாரு. அதையெல்லாம் நினைத்து இரவெல்லாம் பொழுதை கழிக்க வேண்டுமா, தூங்கக்கூடாது. சரி போனது போகட்டும், இவங்களுக்காக இல்லை, பொதுவாக போனது போகட்டும், இனி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு எந்த கவலையும் இல்லாமல் படுத்து தூங்கிட்டாங்கன்னா பிறர் எந்த விதமான நல்ல செயலுக்கு எதனா போவாங்க. போகும்போது இந்த அம்மையார் எதிர்க்கு வரும்போது பல தடைகள் வருமா. ஆமா, இந்த இரவெல்லாம் அவரையே நினைச்சு உருகி அழுதுகிட்டே இருந்து தூங்காம ஊன் உறக்கம் இல்லாமல் கண்விழி பெண்மணிகள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இரவெல்லாம் கண் விழிச்சிட்டாங்கன்னா ஒரு நொடி கூட தூங்காம நிச்சயமா பிற நல்ல காரியங்களுக்கு செல்லும்போது இவங்க எதிர்க்க போனா கூட தடைகள் வராது. அதுக்காக தான் கண் விழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பெண்மணிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு கணவன்மார்கள் இறந்து விட்டால் மனைவிமார்கள் இப்படிதான் நினைவு நாள் என்பது நினைத்து பார்க்கக்கூடிய நாள். அதனால தான் கண் விழிக்கிறதுக்காக நாடகம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நாடகம் வைப்பதன் மூலமாக சில புண்ணியங்கள் இந்த கோவிந்தசாமி ஐயாவுக்கு போய் சேரும். எப்படி என்றால் நம்ம சர்வசக்தி நாடக மன்றத்திலே 20 குடும்பம் இருக்குது, டிரைவரோட சேர்த்து. இந்த தப்படடி தம்பி எல்லாரும் சேர்த்து ஒரு 20 குடும்பம். நான் இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு போறேன்னா என்னுடைய குடும்பம் 10 நாளைக்கு பிழைக்கும், என் பிள்ளைங்கள்லாம். அதுபோல இந்த 20 குடும்பம் 10 நாளைக்கு பிழைப்பதற்கு வழிவகை செய்தது இந்த கோவிந்தசாமி ஐயாவினுடைய ஆன்மா. இதையெல்லாம் நம்ம காலையில மோட்ச கலசம் மோட்ச விளக்குன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். ஏன்னா அது ஏன் எடுத்துட்டு போறோம்னா, ஐயா எங்கள் குடும்பம் பிழைப்பதற்கு வழிவகை செய்தது உங்களுடைய ஆன்மா, ஆகையால் இந்த புண்ணியம் எங்கள் குடும்பம் பிழைப்பதற்கு வழிவகை செய்த உங்கள் குடும்பம், அதாவது உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டும், புண்ணியத்தை தார வார்த்து கொடுப்போம். ஆமா, அதுக்காக தான் இந்த மோட்ச கலசத்தையும் மோட்ச விளக்கு எடுத்துன்னு போறோம். அதுக்காக தான் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவை அடைய வேண்டும், முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும், அந்த ஆன்மாவுக்கு அமைதி தர வேண்டும் என்று இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் உற்றத்தார் சுற்றத்தார் அனைவருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதோடு மட்டுமல்லாது
இந்த அம்பேத்கர் பாடலை பாடியமைக்காக வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. அதே போன்று இதோ நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமனம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் செந்தில் அண்ணன் அவர்கள் இது அம்பேத்கர் பாடல் பாடியமைக்காக ரூபாய் 100 தந்து சிறப்பித்திருக்க அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அரியதொரு வாய்ப்பினை இந்த வேளையிலே நமக்கு நல்கிய இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஆருயிர் அண்ணன் இதோ பிரபல நாடக ஏஜென்ட்டாக இந்த பகுதியிலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களைப் போல எத்தனையோ நாடக கம்பளி தொடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்று உரைப்பார்கள். என்னதான் தொடர் விளக்காக இருந்தாலும் எரியிற விளக்காக தான் அதை தூண்டுவதற்கு ஒரு சின்ன தூண்டுகோல் வேண்டும். ஆமாம், நான் முத்தமிழ் நாடகத்தில் இருக்கும்போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே இந்த மேடையில் இதே இடத்துல வந்து ஆடினேன். இப்போ திரும்ப மறுபடியும் இந்த இடத்துக்கு இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். அப்படி நமக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யாரானா முருகன் தான். எல்லாம் வந்திருக்க முடியுமா? நாம தான் வேணும்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆள், ஆமாம், அவங்கள சரியான இடம்னு நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பது அவருடைய கடமை அல்லவா? அதனால் அவருடைய கடமையை செவனவே செய்து நம்ம சர்வசக்தி நாடகமன்றம் வேணும்னு கேட்டதுனால இருந்து நமக்காக இங்கே அழைப்பு கொடுத்த முருகன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இந்த குடும்பத்தினுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு இதோ எங்களுடைய சார்பாகவும் இந்த கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பத்தினருடைய சார்பாகவும் சின்ன ஒரு பரிசு. இதோ முருகன் அவர்கள் இது எங்கள் கலைக்குனுடைய ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று இருப்பார். அடுத்ததாக எங்கள் கலைக்குனுடைய இசைக்குயிலாகவும் ஆசிரியராகவும் இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய இதோ பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த எங்கள் கலைக்குனுடைய ஆசிரியர் இதோ கணேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவம் செய்வார். அடுத்ததாக எங்கள் கலைக்குனுடைய நிர்வாகியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான் சிங்காரம் அவருடைய ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கோடையிடி மன்னன் லய வினோத் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவம் செய்வார்கள். அடுத்ததாக எங்கள் கலைக்குனுடைய ஆசிரியர் திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் கர்ணாவூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இதோ எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் கோவிந்தசாமி ஐயாவினுடைய சார்பாகவும் எங்களுக்கு இந்த அரியதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய இதோ இந்த மண்ணின் மைந்தனாக திகழக்கூடிய முருகன் அவர்களுக்கு எங்கள் சர்வசக்தி நாடகமன்றத்தின் சார்பாகவும் இந்த கோவிந்தசாமி ஐயாவினுடைய சார்பாகவும் பொன்னாடை போட்டிருக்கிறது. முருகன் அவர்கள் எங்கள் கலைக்குனுடைய ஆசிரியர் இதோ பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவம் செய்வார். அதோடு மட்டுமல்லாது இன்று பிறந்தநாள் முருகனுடைய மைந்தன் லோகேஷ் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழா. இன்று போல் அவர் சகல செல்வங்களையும் பெற்று நீண்ட ஆயுளையும் விரைவான செல்வத்தையும் பெற்று இன்புற்று வாழ எங்கள் சர்வசக்தி நாடகமன்றத்தின் சார்பாகவும் இதோ பெற்றவர்களின் சார்பாகவும் அவருடைய உறவினருடைய சார்பாகவும் வேண்டி விடைபெறுகிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. என்னடா ஒரு புலி வேணும் உனக்கு? புலி இல்லைங்க, ஒரு சால்வை சொல்லிக்கிட்டேங்க அக்கா.
டேய், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்கள் அனைவருமே சேரும். அதுதான் சொல்றேன், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் எல்லாரையுமே சேரும். அவன் சின்ன பையன் கேட்டுட்டான். கேக்குறது தப்பு இல்லைங்க. பசி எடுக்கும் போது தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி பசி எடுக்கிற பையன் தான் கத்தி பால் குடிக்கும். அந்த 5 ரூபாய் எனக்கு 3 மாசமா இன்னைக்கு இல்லடா. விடுடா இருந்தாலும் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா பந்தம் அழிக்கும்படி செய்தீங்க. சிவமணி சிவமணி வணங்குகிறேன். வாழ்க்கிறோம் சிவமணி. வாழ்க வாழ்க, நீடூடி வாழ்க. ஆமா, அதெல்லாம் படித்த உன்னை அவசரமாக இன்னைக்கு உன்னோட பிரபா விழா. அப்படியா? ஆமா. என்னுடைய மகனோட பிரபா விழாவை இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஐயா உங்களுக்கு ஐயா உங்களுக்கு பிறந்தநாளா? கை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டுடே. பர்த்டேவா இல்ல டெத் டேவாடா? முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா தமிழ்லயே அழகா பேசுறா. சரி, முன்னாடியே பிறந்த நாள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பேசுவதற்கு அழகான தமிழ் வார்த்தைகள் இருக்கும்போது கேரட்டா என்னங்க இது காய் இல்ல. முன்னாடியே பிறந்த நாள் சொல்லிருந்தா கொடுங்கலூர் பஸ் ஸ்டாண்ட்ல முருகன் சொல்லிருந்தா பேக்கரில பக்கத்துல ஆடு படியா தந்துக்க மாட்டாரு. திஸ் இஸ் a கேவர் வடை. நானது வர்த்தகரி நாட்டியம். என்ன சிம்ரன் கோவப்படாது? சிம்ரன் கோவப்படாது. ஏண்டா? ஆமா, எங்களை அழைத்த காரணம் என்னடா? உங்களை செய்யாறு பக்கத்துல புடிச்சிட்டு மோரணும். யாரு பக்கம் மோர மாட்டியா? அங்க இல்ல மோரணும், அங்கதாங்க இது. எங்க மோரணும்? செய்யாறு பக்கத்துல. அட அறிவு கட்ட முண்டோ, எங்களை அழைத்த காரணம் என்ன? என்ன? நெல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், கடலெண்ணெய், இழுப்பெண்ணெய். இப்ப உனக்கு என்ன? எதற்காக ஆயிட்டாரு கேக்குறேன்? எதுக்குடா? எங்க ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறார். அப்படியா? அது மட்டும் கிடையாது, அவருக்கு இன்னைக்கு டெத் டே. அதனால நீங்க நாட்டியம் ஆடணும். அப்படியா? நாங்க நாட்டி ஆடினா என்ன தருவீங்க? உங்களுக்கு புல்ல தருவோம். புல்லா சன்மானம் தருவோம். அப்படியா? நாட்டியம் ஆடுமா? ஆகட்டும். பாடல் கேட்டு ரசபதி ரசம் ரசம் ரசம். அது என்ன ஆடல் உடலுடனே? அதான் ஆடல் உடலுடனும். ஏண்டா நாட்டியம் தானே? ஆகட்டும் சிம்ரன். டேய் அலிந்திரி குந்திரி
தெரியுமா? எனக்கு வயது கடந்து விட்டது. ஆகையால் கால காலத்தையே அவனுக்கு ஒரு திருமணம் செய்து அதோடு அந்த நாட்டின் நான் ஓய்வு பெறலாம் என்று மனதிலே விட்டு தாயிலே சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்லி மந்திரம் இல்லை. உங்கள் வாக்கியங்கள் நான் எதுவுமே பேச போவதில்லை. ஆமாப்பா, உங்கள் சித்தம் என்னுடைய வாக்கியம். அது மட்டும் தெரியாதுப்பா. இன்னும் வயதாக இருக்கும் போது தாயார் உங்களுக்கு என ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் மறுமணம் செய்யாமல் எனக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி, அதனால உங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்வதுதான் காலத்திற்கு நிறைவேறுவதுதான் என்னுடைய கடமை. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையோட வார்த்தைக்கு மறுவார்த்தை உழைக்கவில்லை. அப்படி என்றால் என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். கால காலத்திலே அவன் இந்த நாட்டில் மணிமுடியை அவனுக்கு சொல்ல வேண்டும், நாட்டை பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும். அதனால் நம்முடைய அரண்மனை ஜோசியரை அழைத்து வந்து எந்த நேரத்தில் நாட்டை ஒப்படைக்கலாம், எந்த திசையில் சென்றால் பெண் கிடைக்கும் என்பது ஜாதகத்தை கிடைக்க வேண்டும். உடனே சென்று யார் தெரியல, நான் தான் நரசிம்மயிரு. நான் தான்டா நரசிம்மயிரு. எங்க தோப்பனார் நாய் மயிறு, எங்க தோப்பனார் நாய் மயிறு. நரசிம்மயிரா கிளம்பிட்டீங்களாமா? பீரோல் துணி மாட்டீங்க பெரிய தூள். தம்பி எதுக்காக ஆத்துல வந்து ஆயிட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது. ஆத்துல மாமியெல்லாம் சௌக்கியமா? ஆமா ஆத்துல மாமியா. ஓ ஆத்துல ஆத்துல வீட்டுல ஆத்துல மாமியா சேவா இருக்காடா. நல்லா இருக்கிறீங்க. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. இந்த கரம்பாந்தத்துக்கு போனா எவ்வளவு வாங்குவீங்க, கல்யாணத்துக்கு போனா எவ்வளவு வாங்குவீங்க? கல்யாணத்துக்கு போனா ஒரு 6000 5000 அவ்வளவுதான் வரும். ஆமா ஒரு நாள் தான், ஒரு நாள் அவ்வளவுதான். ஆனா கரம்பாந்தத்துக்கு போனாக்கா காரியத்துக்கு போய் போறான். அரிசி கொடுப்பா, பருப்பு கொடுப்பா, நெய் கொடுப்பா, காய்கறி கொடுப்பா, முருங்கீரை கொடுப்பா, அத்திகீரை கொடுப்பா, எல்லாம் கொடுப்பா, கத்திரிக்காய் கொடுப்பா, உருளைக்கிழங்கு கொடுப்பா, முருங்கைக்காய் கொடுப்பா, பிடிக்கிறதுக்கு கொடை கொடுப்பா, சூத்துக்கு மனை கொடுப்பா, எல்லாம் கொடுப்பாடா, பணம் கொடுப்பா. அப்போ சொன்ன மாதிரி பார்த்தாக்கா நீங்க கர்மாந்திரியா போறது. நானு கல்யாணம் ஆகிருல, கர்மாதி ஆகிரு. நானு அதுக்குதான் காலையிலே புக் பண்ணி இங்க வர வச்சாங்க. ஆமா ஐயோ ஐரா குடிச்சுக்கலாம் போயிடு போல எழுச்சா நம்பி திரும்பி நடக்கிறியா? இல்லடா ஒரே எடுத்துடா, ஒரே எடுத்து யாரோ அபிஷ்டு நினைக்கிறான்டா. அவன் விடுறா விடுற, அவனுக்கு வரப்போது எழுச்சி விடுங்க, படிச்சுதான் விடுங்க. யார் அவன்? கோத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டா. கோத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டும். எங்க அப்பன் போய் எதுல முட்டுருச்சு? எங்க அப்பன் போய் எதுல முட்டுருச்சு? நேத்த முட்டுருச்சு. திருவண்ணாமலை கோபுரம் முட்டாங்க, எங்க அப்பன் போய் எதுல முட்டுருச்சு? அட உங்க அம்மால சார பாம்பு வெளுக்கும். ஆமா மீதி பாம்பெல்லாம் வெளுக்காது. இல்ல ஐரா மன்னர் இருக்கிறார்ல, அவங்க பையன் வந்து இப்ப பையனுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கணும். ஓ அதுக்கு தான் உன்னை வர வச்சுக்கிறாரு. இப்போ நாள் குறிக்கணும். ஆமா என்னத்துக்கு நாள் குறிக்கணும் சொல்றீடா? ஜாதகம் ஓ கல்யாண குறிப்புக்கு நாள் குறிக்கணும். ஆமா நீங்க எப்ப ஷார்ட்கட்டா வராயிரா? அண்ணா நமஸ்காரம். குருதேவா வருக வருக. ஆசிரமம் போன மாதிரி
அதெல்லாம் இது போட்டா என்னடா அப்படி நான் பாக்குறேன் சாமி உட்காருங்க உட்காருங்க சாமி உட்காருங்க டேய் அந்த மரியாதை கொடுங்க உட்காருங்க வேற அவன் அம்பி செய்யல இப்படியா போடுவாங்க சேரு யாரா திருப்பி திருப்பி போட்டுக்கிறானுங்க சேர உட்காருங்க சாமி பாத்ரூம் தட்டி காட்டுறான் நம்மளுக்கு என்ன சாமி என்ன இது இது கரமாந்திரையா பத்தி உங்களுக்கு உட்காருங்க அந்த சேர் வேணாம் சாமி சுத்த பாத்தீங்களா வேண்டாடா சாமி சாதாரண சுத்தம் இல்ல கூத்த வச்சு சுத்த பாத்தீங்க உட்காருங்க அது சாதாரண சுத்தம் இல்ல அது நீ உன் வாயில ஆச்சு போட்ட சுத்தம் கூத்த வச்சு சுத்தம் பண்ணி உட்காரு பத்தியா ஏதோ சாலை வச்சுக்கு பாடுறா சாரி உட்காருங்க சாமி உட்காருங்க சுத்தம் பண்ண உட்காருங்க உங்க ஆத்துல யாருமே வித்தாடி வந்தா கூட இப்படிதான் கவனிப்பியோ ஆத்துல வந்தாக்கா ஆத்தோட அனுப்பிச்சு உட்காருங்க சாமி எந்த மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல பாரு ஆணி விட்டு போயிட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டு உக்காந்துக்கிறேன் நீ ஆணி எடுத்து தட்டுக்குள்ள உன்னையார உட்காந்துருக்கேன் யார பிளாஸ்டிக் சேர்ல போய் ஆணி அடிக்கிறாங்க அதான் எந்த கம்யூனிட்டி எதுவுமே சொல்லியிருப்பாப்பா யாராவன் சொன்னேன் சரி விடுங்க உட்காருங்க இதுக்கு தமிழ் வர மாட்டேங்குது நீ கல்யாணம் பண்ணா என்ன அவங்க கரமாந்தத்துக்கு உனக்கு அரிசி வேணுமா பருப்பு வேணுமா காய்கறி வேணுமா வாழவா ஐயரை பார்த்து கேவலமா பேசுறேங்க ஐயர் வந்து தப்பா சொல்ல அவங்க ஊரு ஐயர் உனக்கு தப்பா சொல்ல ஊரு சோறு எல்லாரும் உனக்கு தான் ஒத்துக்குதுன்றாங்க ஊரு சோறு உனக்கு தான் ஒத்துக்குது நீங்களா சாப்பிடுறது இல்லையா டேபிள்ல பேச்சு பின்னாடி அவர் கடை சேர்த்தீங்க எனக்கு வயிறு ஒட்டா மாதிரி சாமி உனக்கு தான் சாப்பாடு அப்படியே முன்ன தெரியுது இது கள்ளம் கபடம் இல்லாத உடம்புடா யாராவது அபிஷ்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு சம்பாதிக்கிறோம் இந்த ஜான் வயதுக்கு தானே என்ன சொல்லலாம் ஜான் வயிறு ஜான் வயிறு நீங்க ஒரு வேளை சாப்பிடணும் நான் 6 வேளை சாப்பிடணும் படுக்குறா ஆமா நீங்க போய் சாப்பிடுங்க சாமி நீங்க ஒரு வாட்டி சாப்பிடுவீங்க அது மாதிரி நான் 6 வாட்டி போய் வரணும் படுக்குது பின்னாடி போறீங்க பேசா இருக்கு சாப்பாடு எந்த ஒரு குறையும் இல்ல ஆனா சொன்னாங்க அந்த 2 பீஸுக்கு மேல வைக்காதீங்க அப்படின்னாங்க பாரு அந்த பொண்ணு விட்டா சாடிக்கிற பொண்ணு வெளியே நாங்க எங்க தாங்குறாங்க தெரியல என்ன பாக்கணும் கல்யாணம் பார்த்தமா ராகவசி எழுதிக்கிறீங்களா ராகம்டா என்ன ராகம் கலாரி ராகம் ராத்திரி 10 மணிக்கு மாடிக்க வந்தா என்ன காதலிக்கிறதாக அர்த்தம் காதலிச்சு நான் என்ன பண்ண போறேன் தம்பி ஆண்டா தம்பி மண்ணுடைய மகன் பேர் என்ன சிவமணி சிவமணி அம்மா பத்திரிக்கை படிக்க போறேன் கண்ணு கொஞ்சம் தெரிஞ்சா பாருங்க அந்த அம்பி கண் பார்வை சரியா தெரியலடா அம்பி ஏன்னா கண் எடிய வர பொம்மை நாட்டி தெரியுறா அதாயப்பா எடிய வர பொம்பளை கூட கண்ணுக்கு தெரியுது ஆனா கிட்ட வர ஆம்பளை தெரிய மாட்டேன்றான்டா என்ன பண்ணுவீங்க ஏன்னா கண்ணாடி வயசு கோளாறு சார் கண்ணாடி ஆத்துலயே விட்டுட்டு வந்துட்டேன் ஆத்தோட போட்டு விடு கண்ணாடி 6500 ரூபாய் அம்பி ஆத்தோட போட்டு விடுங்க என்ன பார்க்கணுமா சிவமணி சனிமேடு குருமேடு பாண்டிச்சேரி கோரிமேடு அது அடுத்த வாரம் போற ஊர் அது பாண்டிச்சேரியா வாட்டமா இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு இல்லைங்க நான் ஃபுல்லா வாங்கிட்டு உங்களுக்கு தான் வாட்டமா இருக்கும் அசிங்கப்பட்டாதுடா பாருங்க குரு 9ஆம் மரத்துல உட்காந்துங்கறான் குரு பத்தி கேட்டா என்னங்க ஏன் சொல்றீங்க பாவி சிவமணி ஜாதகத்துல நவகிரகமே கிடையாதோட அம்பி எங்க போய்க்கிறாங்க அவங்களா இந்த ஊர் ஏரிக்கரை மேல உட்காந்துக்கிறானுங்க என்ன பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறான்னு கேக்குறேன் இதுல சனி என்ன சொல்றான்னா கிரக பலம் ஒண்ணுன்னா வரீங்க இவன் அவனை பாக்குறான் அவன் இவனை பாக்குறான் நீ யார பாக்குற யாராவன் பாருங்க இதுல சனி என்ன சொல்றான்னா சாராய கடைக்கு போலான்டான் மொத்தமா சொல்றேன்
என்ன சொல்றான்னா பொருடா போகலாம், அவன் பொறுமைசாலி போத்துட்டு போலாம். வேலை என்ன சொல்றான்னா விலை என்னன்னு கேள்றான், கௌரவமான ஆளு விலை என்ன கேள்றான். அங்க இருக்க என்ன சொல்றான்னா ஆளுக்கு 2 பாக்கெட் போதும், அம்சமான ஆளு 2 போதும். கேது என்ன சொல்றான்னு கேடியா, கேனோட வாங்கி வந்தலாம்டா வீட்டுக்கு போயிடலாம், கேனோட காட்டு நம்பறாங்க. இதுல சூரியன் என்ன சொல்றாங்க இல்லையா, சுருக்கா போய் வந்தலாம், ஏன்னா நேராவது சுருக்கா போய் வந்தலாம் சொல்றாரு. சந்திரன் என்ன சொல்றான், சாகனாங்கடிக்கு போயிட்டு போய் வரலாம்டா, வாங்கிட்டு அதிகமா ஒரு சைடுஸ்ல சாட மாட்டாங்க, சைடுஸ்ல சாட மாட்டாங்க. இதுல நீ என்ன சொல்றீங்க, இதுல நான் என்ன சொல்றேன்னா காலையில எல்லாரும் சாராய கடிக்கு போலாம்னு அம்மா வாங்கிடணும். அர்ஜென்ட் ஆபத்துக்கு ஐரோ கூப்பிட்டாக்கா கரமாந்திர ஐரோ. சரி விடுடா அம்பி, இப்ப அப்புறம் அடுத்து என்ன பார்க்கணும், பையன் பேர் ராசி பாருங்க, அடுத்து என்ன பார்க்கணும், பேர் ராசி பார்த்து கல்யாணம் ஜாதகம் அம்பி. ஒரு மன்னர் சொல்லுவாருன்ட்டு முன்பதாகவே எழுதி கொண்டு வந்து விட்டேன். நான் உனக்கு படிச்சு சொல்றேன், நீ மன்னராண்ட சொன்ன என்ன படிக்கலாமா, பத்திரிக்கை படிக்க போறேன், 2வது பத்திரிக்கை படிக்கணும், நான் யாரும் சொன்னாலும் படிக்க மாட்டேன் நான், கேட்டுக்கிறீங்களா. யமனே துணை, மேல துணை போடுவாங்கல்ல, முனீஸ்வரன் துணை, மாரியம்மன் துணை, யமனே துணை. ராகு வேலை காளி மாதம் 33ஆம் தேதி குரங்கு லக்கினத்தில். கழுவா மூஞ்சி மகன் விடியா மூஞ்சி என்கிறவனுக்கும் முண்டக்கண்ணி மகள் மூக்கா என்ற கன்னிகையை சோம்பர்களால் நிச்சயிக்கிட்ட வண்ணம் திருமணம் ராகு வேலை நரி ஊழையிடும் கோட்டான் கூவும் நாய் அழுவும். திருமணம் சுருக்காடு மடத்தரையில் நடத்த இருப்பதால் வருபவர்கள் வரலாம், வராதவர்கள் போகலாம். நிகழ்ச்சி நிரல் இரவு 7 மணிக்கு காலில்லா கந்தசாமி கரகாட்டம், இரவு 9 மணிக்கு விரல்லா வீராசாமி, இரவு 10 மணிக்கு பல்லில்லாதவன் பகுத்தறிவு பாட்டு கச்சேரி. இப்படிக்கு சுடுகாடு செல்ல யமலோகம் தாலுகா. பத்திரிக்கை பேசார் போடணும். ஐயர் பஞ்சாங்கம் பார்த்து பேர் சொல்றா, எங்க போயிருந்தீங்க? டால்மியா சிமெண்ட் 150 மூட்டை. மண்ணா மண்ணா வாங்க. சொல்லுங்க. இன்னொரு கப் சாப்பிட்டு வந்துடலாமே. ஜாதகத்துக்கு சொல்லுங்க முதல்ல. என்ன பேர் சொன்னீங்க மண்ணா? சிவமணி. சிவமணி. மண்ணா நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் கோபப்படக்கூடாது மண்ணா. குருதேவா, உங்களுடைய தயக்கம் என்னவென்று எனக்கு புரிகிறது. ஜாதகத்திலே என்ன கருத்திருக்கிறதோ அதை ஒளிமறைவு இல்லாமல் எதையும் மறைக்க வேண்டாம். ஜாதகத்தில் என்ன இருக்குது என்பதை தெல்லும் தெளிவாக சொன்னா அதுவே எனக்கு போதுமா? மன்னா உங்கள் மனதை தள்ளாக்கிக் கொள்ளுங்கள் மன்னா. நாளை காலை விடியற் காலை 8 மணி அளவில், நாளை காலை விடியற் காலை 8 மணி அளவிலே உங்கள் மகன் சிவமணிக்கு கட்டாயம் வரணும் மன்னா. சரணமையா ஐயா 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 சரணமையா சரணமையா ஐயா ஐயா படைத்தாய் இந்த உலகினிலே
ஜென்மமையா ஐயா ஐயா ஏன் படைத்தாயில்லை உலகிலே ஏன் இந்த ஜென்மமையா வாழ்வில் புது பாடமா என் வாழ்வில் புது பாடமா மகனே சிவமணி, நீ என்னடா பாவம் செய்தாய்? பிறந்து 3 மாத குழந்தையாக இருக்கும் தாயுடைய முகத்தை பார்க்காத பாவியாச்சராகி மகன் அனாதையா காலகாலத்தை உனக்கு ஒரு திருமணம் செய்து இந்த நாட்டில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அழகு பார்க்கலாம் செய்தி ஜாதகத்தை கழித்து பார்த்தால் நாளை விடிய காலை 8 மணி அளவிலே உனக்கு கட்டாயம் அனுமதி சொல்றாயா குருதேவா குருதேவா நாளை காலை 8 மணி அளவில் என் மகன் சிவமணி இறப்பு நிச்சயம் என்று உரைக்கிறாயே. 8 பேர் மாற்றமே கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மன்னா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மன்னா. அப்படி என்றால் கடைசி வரை என்னுடைய மகன் என்னோடு வாழ வேண்டும். ஆமா மன்னா. அவனோடு இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது மார்க்கம் இருக்கு மன்னா. உங்கள் மகன் இருக்கக்கூடாது என்றால் என் மகன் உயிரோடு என்னோடு வாழ வேண்டும் என்றால் உங்கள் கோட்டையிலே ஒரு பகுதியிலே கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டும். சைலண்ட். இந்த மதிவதிராவின் நாட்டிலே எல்லையிலே ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டும். ஆமாம். சரி. அதை சுற்றி இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அதை சுற்றி இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அதை சுற்றி அக்னி அமைக்க வேண்டும். அதை சுற்றி அக்னி வளர்த்து ஆம் நாளை காலை 8 மணி வரை அதற்குள்ளே நானும் என் மகனை இரவு முழுவதும் கல்விழித்துக் கொண்டு அவனை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் மகன் உயிர் போய்விடும். ஆனால் பாதுகாத்து விட்டால் உங்கள் மகனுக்கு மரணம் என்பதே நேரம். தேவா தேவா என் மகன் என்னோடு வாழ வேண்டும். எனக்கு துணை யார்? என் மகனுக்கு யாருமே கிடையாது. அதனால் இந்த கூறிய வண்ணமே அனைத்து செய்ய சென்று வாருங்கள். என் மகன் சிவமணி வந்தார். இந்த வார்த்தை நான் எப்படி சொல்ல போகிறேன்? ஒன்றிலே பார்த்திருக்கிறேன் என்று பார்க்க போகிறேன் என்று வைத்தீர்களே, மனப்பட பார்த்துட்டீங்களாப்பா? எந்த நாட்டு இளவரசி? அப்பா இந்த நாட்டை மணிமுடி சூட்டி வைக்க போறேன்னு சொன்னீங்க, நாள் குறிச்சிட்டீங்களாப்பா? சிவமணி காலகாலத்திலே உனக்கு திருமணம் செய்து இந்த நாட்டில் பொறுப்பு ஒப்படைக்கலாம் என்ற சந்தோஷத்தோடு உனக்கு ஜாதகத்தை கிடைத்தால் நம்மளை குலகுரு என்ன உரைத்தார் தெரியுமா? உன் ஜாதகத்தை கிடைத்து பார்த்து
சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லையே. ஜாதகத்தை கணித்து நாளை காலை விடிய காலை 8 மணி அளவிலே உனக்கு கட்டா ஒன்று சேர்க்க முடியாது முடியாது. கிடைக்காது என்பார் கிடைத்து நடக்கும் என்பார் நடக்காது. உடன் பிறந்தவர்களை ஏற்றினேனா பிற செல்லும் பாதையிலே முன்வைத்தேனா சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். ஒரு குழந்தைக்கு பாறையிலே விஷம் கலந்தேனா இதற்காக அந்த ஆண்டவர் எனக்கு இப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்க உயிரோடு இறக்கும் கேது தெரிந்தார் இருக்கும் இவனமெல்லாம் அப்பா எப்பொழுது என்னுடைய மரணம் வரப்போகிறது என்று ஒவ்வொரு நொடியும் நான் செத்து செத்து பிழைப்பதை விட உங்கள் கையால் குலகுரு என்ன குறைத்தார் தெரியுமா?
நீ கடைசி வரை என்னோடு நீ வாழ வேண்டும் என்று அதற்கு ஒரு வழிவகுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? என்னப்பா? நம்முடைய நாட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டுமா? அந்த கண்ணாடி மாளிகை சுற்றி இரும்பு கோட்டை வைத்து அதை சுற்றிலும் அக்னி வளர்த்து அதற்குள்ளே இந்த இரவு முழுவதும் உன்னை நான் பாதுகாத்து விட்டால் உனக்கு மரணம் என்பதை வழங்க காலப்பட கூட விதியை மதியால் வெல்லலாம் என்று பழமொழி இருக்கிறது. ஆனால் அந்த யமதர்மன் எப்பேற்பட்டவன் நான் தெரியுமா? ஒருவர் இறக்கும் தருவாயிலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் தருவாயிலே எத்தனையோ உற்றத்தார் சுற்றத்தார்கள் எல்லாம் உடன் இருப்பார்களாம். மடி மேலேயே படுக்க வச்சிட்டு இருப்பாங்களாம்ப்பா. அப்படி மடி மேல படுக்க வச்சிட்டு இருக்கும் போது யாருக்கும் தெரியாம அந்த யமதர்மன் உயிரை பிடித்து விடுவானா. அந்த உயிரை எடுக்கும் ஒரு நொடி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாயையை செய்து விடுவானா. எப்படி உயிர் பிரிந்ததுன்னு மடியில படுக்க வச்சிட்டு இருக்கவங்களுக்கே தெரியாதாம்பா. அப்படி மடி மீது படுக்க வச்சிட்டு இருக்கவங்களுக்கே தெரியாம உயிரை எடுக்க தெரிந்த அவனுக்கு ஆழ்கடலிலே கண்ணாடி கோட்டை அமைத்து இரும்பு கோட்டை அமைத்து அதை சுற்றியும் அக்னி தீயை முட்டினால் என்னை காப்பாற்றி விடலாம் என்று குலகுரு உரைத்தார் என்று நிச்சயமா முடியுமாப்பா? ராஜா, உனக்காக நான் இதயம் செய்ய காத்துக் கொள்கிறேன். நீ பயப்படாத, அப்பா நான் இருக்கேன். அப்பா மனிதன் நினைப்பதும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். காட்டு மரம் இருந்தால் கவலை மறந்துவிடும். எனக்காக எழுகின்றாலும் உங்களுடைய திருப்திக்காக நான் வரப்பா. உங்களுடைய விருப்பம் சொல்லப்பா.